குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலி ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்கீங்க. இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுமா? எதையும் எக்ஸ்பெக்ட் பண்றது பெண்கள், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஆண்கள். அப்புறம் நித்திய பிரியாக்கா வந்தாங்க, சமைக்கிறத பற்றி குறை சொல்லாதீங்க, சமைக்கிறத பற்றி குறை சொல்லாதீங்கன்னு. எதுக்கு சொல்லக்கூடாது? உண்மைன்னா குறை சொல்லணுங்க. இன்னைக்கு பேச்சுலராக இருக்கிற 90% பசங்களுக்கு சமைக்க தெரியுது, ஃபேமிலியோட இருக்கிற 90% பொண்ணுங்களுக்கு சமைக்க தெரியுது. ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் மனைவியை பார்த்து ஒருத்தன் சொன்னான், செல்லம் நீ சமைக்க ஆரம்பித்து இன்னையோட 2 வருஷம் ஆச்சுமா. ஏங்க எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனோட நாய் செத்தினோட 2 வருஷம் ஆச்சுன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான், அதை வச்சு தான் இவ்வளோ கரெக்டாக சொன்னான்னு சொன்னான்னா அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுமே புத்திசாலி தான். அப்புறம் ஹேமா வந்தாங்க. ஹேமா ஏமா போமா நீ வேற. இன்னைக்கு எப்படி இருக்குது குடும்பம்? பெண்கள் ஐம்புலன்களையும் வேலை செய்ய வைக்கிறாங்க, ஒவ்வொரு வேலையும் அப்படி செய்கிறாங்க. உண்மைதான், நீ சொல்லும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கா தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அக்கா மாவு அரைச்சிக்கிட்டே சீரியல் பார்க்கும். அந்த நேரத்தில் புள்ள முறுக்கு கேட்பான், இந்த அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டே கொசுவத்திட்டு வந்து கொடுக்கும். ஏன்னா சீரியல் முக்கியம். அந்த அம்மா மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கும், புருஷன் லஞ்ச் பேக் கேட்பார், இந்த அம்மா பிள்ளையோட ஸ்கூல் பேக் எடுத்து வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு சீரியல் முக்கியம். வேலைக்கு போன புருஷன் ஃபோன் பண்ணுவார், வீட்டில் ஃபோன் அடிக்கும், இந்த அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டே போய் ஃபோனை எடுத்து பதில் ரிமோட் எடுத்து காதில் வச்சு பேசிகிட்டே வரும். ஹலோ ஹலோ, இது என்ன இந்த ஃபோனு டவரே கிடைக்க மாட்டுது? இப்படி இருக்கக்கூடிய பெண்களை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் புத்திசாலி தான். அப்புறம் புத்திசாலி நானும் உண்மையிலேயே புத்திசாலி தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? போன மாதம் கல்யாணம் ஆன என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டேன், மச்சான் கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாண வழக்கெல்லாம் இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், சந்தோஷமாக எங்கே போய்கிட்டு இருக்கு, சந்தோஷம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் சொன்ன அட்வைஸை கூட இன்னைய வரைக்கும் ஏற்றுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்ல, அப்போ நான் ஒரு புத்திசாலி தானே நடுவர் அவர்களே, மகா புத்திசாலி. பெண்கள் பொதுவாக அன்பு காட்டினா ஏமாந்துடுவாங்க. எப்படி தெரியுமா? இப்போ மனைவி நம்மளை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனைவியை பார்த்து ஏன் எதுக்கத்தில் என்ன பார்த்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு சத்தமாக பேசக்கூடாது. அந்த மனைவி கிட்ட ஒரு சமாதானமாக எப்பவுமே மனைவி கிட்ட கடுப்பாக சொல்கிறத விட்டுட்டு கவிதையாக சொல்லுங்களா. இப்போது மனைவி நம்மளை பார்த்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு, அப்படி கேட்கக்கூடாது. உன் வாய் திறந்து இருக்கிறத விட எப்போதும் உன் இதழ்கள் மூடி இருக்கின்ற போது உன் வயதில் 2 வயது குறைகிறதுன்னு சொல்லுங்களா. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கடைசி வரைக்கும் சண்டையே போடாது. பொய்யாக காட்டக்கூடிய அன்புக்கே ஏமாறக்கூடிய பெண்கள் பொறுப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் மட்டும் எப்படி புத்திசாலியாக இருப்பாங்க? ஏங்க பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்ட ஏமாந்தா பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். இந்த காலையிலே ஊருக்குள்ளே குடுகுடுப்புக்கார வருவான் பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் ஏமாறுவாங்க. அன்னைக்கு அது மாதிரி தான் என் ஊர் பக்கத்தில் காலையிலே ஒரு குடுகுடுப்புக்காரன், நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது, உங்ககிட்ட இருக்கிற 2 பவுனை கொடுத்தா நான் 4 பவுன் ஆக்குவேன், 4 பவுனை கொடுத்தா நான் 6 பவுன் ஆக்குவேன், 6 பவுனை கொடுத்தா நான் 8 பவுன் ஆக்கணும்னு பாருங்க. இந்த அம்மா ஆசையில் என்ன பண்ணிடுச்சு, இருந்த 8 பவுன் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருச்சு. அவன் என்ன பண்ணான், கண்ணை மூடுங்க விபூதி போடுறேன்னு சொன்னான். இந்த அம்மா கண்ணை முடிச்சு பாருங்க, மொத்த குடும்பத்துக்கும் விபூதி போட்டு கிளம்பிட்டான். இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, எல்லாரும் விபூதியை எடுத்து நெத்தியில் போடுவாங்க, இவன் கண்ணில் போட்டு போயிருக்கான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை 2 பேராக பேசிக்கிறாங்க, டேய் நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பணும், அதனால் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வாடான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், மாப்பிள்ளை சரி மாப்பிள்ளை, நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இவன் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே அவன்கிட்ட சொல்கிறான், மாப்பிள்ளை நாளைக்கு போய் முதல்ல அம்மாவுக்கு போய் தாலி செயின் எடுக்கணும்டா, அப்பாவுக்கு ஒரு பட்டை பெல்ட்டும் 4 கையிலையும் எடுக்கணும்டா, தம்பிக்கு 4 ஃபேண்ட்டு சட்டையும் ஒரு நல்ல செல்ஃபோன் எடுக்கணும், தங்கச்சி மாசமாக இருக்கா அவளுக்கு குங்குமப்பூவும் ஒரு நல்ல பட்டு புடவையும் எடுக்கணும்டா. டேய் மச்சான் ஏதாவது மறந்துட்டுனா சொல்லடா, எனக்கு எதுவுமே ஞாபகத்து வர மாட்டுது. ஓ ஆமாம் மச்சான், வீட்டில் நிறையா குழந்தைங்க இருக்குடா, அதுங்களுக்கு சாக்லேட் வாங்கணும். டேய் எதையாவது மறந்துட்டுனான்னு சொல்லுடா, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேதுடா. இல்லை மாப்பிள்ள எல்லாத்தையும் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி வச்சிருக்கே. டேய் பரவாயில்லடா, அவங்களுக்கு தான் நான் வாங்கிட்டு போகிறேன், அவங்களுடைய சந்தோஷம் தான்டா என்னுடைய சந்தோஷம். மாப்பிள்ள ஊருக்கு போகிறதுக்கு நீ இங்கேருந்து போட்டுக்கிட்டு போகிற ஒரு நல்ல துணி எடுத்துக்கடா. வேணாண்டா, இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும், நான் போய் நம்ம ஊரில் சீப்பாக எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு தன்னுடைய தியாகத்தை கூட தன் குடும்பத்திற்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆண்களும் புத்திசாலித்தான். அதனால் பெற்றெடுப்பது தாய்மை என்று சொன்னாலும் பேணி பாதுகாப்பது தந்தைமை என்று கூறி மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.